வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். திருவண்ணாமலையில் மினி டைட்டில் பூங்காவைக்கு அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். தகவல் தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கு 600 புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் என்று அறிவிப்பு. திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் வசந்தி தேவி மறைவு. வசந்தி தேவி மறைவுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், பாமக தலைவர் அன்புமணி ஆகியோர் இரங்கல். தேசிய விருது பெற்றுள்ள பார்க்கிங் படத்தின் இயக்குநர் ராம்குமார் பாலகிருஷ்ணனுக்கு நயினா நாகேந்திரன் வாழ்த்து. சிறந்த துணை நடிகருக்கான விருது பெற்ற MS பாஸ்கருக்கும் வாழ்த்து. ரஷ்ய முன்னாள் அதிபர் திமித்ரி மெத்வதேவின் ஆத்திரமூட்டும் பேச்சுக்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் கண்டனம். அணுவாற்றல் நீர்மூழ்கி கப்பல்களை தேவையான இடங்களுக்கு அனுப்பி வைத்துள்ளதாக மிரட்டல். இனி விரிவான செய்திகளை காணலாம். திருவண்ணாமலையில் தகவல் தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கு 600 புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் மினி டைட்டில் பூங்கா அமைக்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டியுள்ளார். குண்டாறு அணை, ஏலகிரி, பூண்டி நீர்த்தேக்கம், முத்துக்குடா கடற்கரை, மதுரை ஹோட்டல், தமிழ்நாடு வளாகம் ஆகியவற்றில் முடிவுற்ற திட்டப்பணிகள் மற்றும் எழும்பூர் அரசு அருங்காட்சியக வளாகத்தில் 6 புதிய நிர்வாக கட்டிடம் ஆகியவற்றை திறந்து வைத்துள்ளார். சென்னை பெருநகர வளர்ச்சி ஆணையம் சார்பில் சென்னை பெரும்பாக்கத்தில் அழகுபடுத்தப்பட்ட பூங்கா, வில்லிவாக்கம், பாடி, வடபழனி ஆகிய இடங்களில் மேம்பாலங்களின் கீழ் அழகுபடுத்தும் பணிகள் முடிந்ததை தொடங்கி வைத்துள்ளார். தேசிய கூட்டுறவு சர்க்கரை ஆலைகள் கூட்டமைப்பின் விருது பெற்ற தமிழ்நாட்டில் உள்ள 5 கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி, அரூர், சுப்பிரமணிய சிவா கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளில் இலாப பங்கீட்டு ஈவு தொகையாக 22 கோடியே 60 லட்சம் ரூபாய்க்கான காசோலைகளை முதலமைச்சர் வழங்கினார். மூத்த கல்வியாளரும் திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தருமான வசந்தி தேவி மறைவுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விடுத்துள்ள இரங்கல் செய்தியில், தமிழ்நாடு அரசு தொடர்ந்து எதிர்த்து வரும் தேசிய கல்விக் கொள்கையின் தீமைகள் குறித்து வசந்தி தேவி மிக தீவிரமான பரப்புரையை மேற்கொண்டிருந்ததாக குறிப்பிட்டுள்ளார். கல்வியில் மதவாதம், வணிகம், மத்திய அரசின் அதிகார கூர்ப்பு ஆகியவற்றிற்கு எதிராக வசந்தி தேவி தொடர்ந்து பேசி வந்ததையும் குறிப்பிட்டுள்ளார். பாமக தலைவர் அன்புமணி விடுத்துள்ள செய்தியில், தமிழ்நாட்டில் கல்வி சீர்திருத்தம், பெண்ணுரிமை ஆகியவற்றுக்காக போராடியவர்களில் வசந்தி தேவி குறிப்பிடத்தக்கவர் என தெரிவித்துள்ளார். பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் நடத்தப்பட்ட கல்வி சார்ந்த கருத்தரங்குகள், மாநாடுகள் ஆகியவற்றில் அவர் பங்கேற்பதை நினைவு கூர்ந்துள்ளார். தேசிய விருது பெற்றுள்ள பார்க்கிங் படத்தின் இயக்குநர் ராம்குமார் பாலகிருஷ்ணனுக்கு மாநில பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். அவர் விடுத்துள்ள அறிக்கையில், தேசிய திரைப்பட விருதுகளில் சிறந்த துணை நடிகருக்கான விருதை வென்றிருக்கும் MS பாஸ்கருக்கும், சிறந்த இசையமைப்பாளர் விருதை வென்றுள்ள GV பிரகாஷ்குமாருக்கும் பாராட்டுகளை தெரிவித்துள்ளார். 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்திய திரையுலகில் தனி இடம் பிடித்திருக்கும் திரு ஷாருக் கான் அவர்களுக்கு ஜவான் படத்துக்காக சிறந்த நடிகருக்கான விருது வழங்கப்பட்டிருந்தது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்திருந்தார். ரஷ்ய முன்னாள் அதிபர் திமித்ரி மெத்வதேவின் ஆத்திரமூட்டும் பேச்சை அடுத்து அணுவாற்றல் நீர்மூழ்கி கப்பல்களை தேவையான இடங்களுக்கு அனுப்பி வைத்துள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். ஆகஸ்ட் 8ஆம் நாளுக்குள் உக்ரைனுடன் போர் நிறுத்தம் செய்து கொள்ள வேண்டும் என்று ரஷ்யாவுக்கு டிரம்ப் கெடு விதித்திருந்தார். இதற்கு மாறாக ரஷ்யா உக்ரைன் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்நிலையில் ரஷ்ய முன்னாள் அதிபரும் அந்நாட்டின் பாதுகாப்பு கவுன்சில் துணைத் தலைவருமான திமித்ரி மெத்வதேவின் பேச்சு டிரம்புக்கு ஆத்திரமூட்டியுள்ளது. இதையடுத்து போருக்கு தயாராகும் வகையில் அணுவாற்றலால் இயங்கும் 2 நீர்மூழ்கி கப்பல்களை தேவையான பகுதிக்கு அனுப்பி வைத்துள்ளதாக டிரம்ப் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் வணிகர் தொடர்பான அறிவிப்புகள் வெளியிடும் முன்பு அனைத்து வணிகர் சங்கங்களையும் அழைத்து முறையான ஆலோசனை நடத்த வேண்டும் என்று தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவையின் மாநில ஒருங்கிணைப்பாளர் அருண்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை சேப்பாக்கத்தில் தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவை சார்பில் அதன் மாநில ஒருங்கிணைப்பாளர் அருண்குமார் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது தமிழகத்தில் செயல்பட்டு வரும் அனைத்து கடைகளும் உரிமம் பெற வேண்டும் என்ற அறிவிப்பு சிறு வணிகர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என தெரிவித்தார். தமிழகத்தில் எந்த துறைகளிலும் இல்லாத வகையில் வணிகத்துறை தொடர்பாக 2 அரசாணைகள் பிறப்பிக்கப்பட்டு அவை ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மக்களோடு முதல்வர், ஓரணிகள் தமிழ்நாடு என கூறும் முதலமைச்சர் வணிகர்களை பற்றி சிந்திக்கவில்லை என்றும் வியாபாரிகள் சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் அருண்குமார் தெரிவித்தார். கிராமப்புறங்கள் இருக்க வணிகத்தையும் சீர்குலைக்கிற நோக்கில் இது போன்ற ஒரு அறிவிப்பு வெளிவந்தது. ஏற்கனவே இந்த கிராம பஞ்சாயத்துல இருக்க கடைகளுக்கு அங்க இருக்க பஞ்சாயத்து தீர்வு வச்சிருந்தாங்க. ஒரு 100 ரூபாய், 200 ரூபாய், 300 ரூபாய், அது பஞ்சாயத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும். அப்படி இருக்க நேரத்துல குறைந்தபட்சம் இந்த மாதிரி லைசன்ஸ் இம்ப்ளிமெண்ட் ஆச்சுன்னா குறைந்தபட்சம் 5000 இருந்து 50,000 வரையும் வரும். அது அரசு 119 வகைகளை
இந்த விஷயங்களை வந்து பட்டியலிட்டு இருந்தாங்க வணிகத்தை. அப்போ இது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர் தொண்டாமுத்தூர்ல நாங்க ஒரு கிராம பஞ்சாயத்து முற்றுகையிட்ட ஒரு ஆர்ப்பாட்டத்தை நாங்க அறிவிச்சிருந்தோம். தமிழ்நாட்டிலிருந்தோ தென் மாநிலங்களிலிருந்தோ ஒருவரை குடியரசு துணைத் தலைவராக தேர்ந்தெடுத்தால் மகிழ்ச்சி என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாணவர் அமைப்பின் சார்பில் மத சார்பின்மை காப்போம் என்ற கருத்தரங்கம் சென்னை அடையாறில் நடைபெற்றது. கருத்தரங்கில் கட்சியின் தலைவர் திருமாவளவன், திமுகவின் ராஜீவ்காந்தி, மக்கள் நீதி மையத்தின் ஸ்நேகன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கருத்தரங்கில் பங்கேற்ற பின்னர் திருமாவளவன் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது குடியரசு துணைத் தலைவர் தென்னிந்தியாவிலிருந்து தேர்வு செய்யப்படுவது வழக்கம் என்று தெரிவித்தார். தமிழ்நாட்டிலிருந்தோ தென் மாநிலங்களிலிருந்தோ ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட்டால் மகிழ்ச்சி அடைவோம் என்றும் இந்திய கூட்டணி சார்பில் ஒரு வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கோரிக்கையாகும் என்றும் திருமாவளவன் தெரிவித்தார். எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டு அதிமுக தனித்து ஆட்சியமைக்க வேண்டும் என்ற ஒருமித்த கருத்துடன் வருகின்ற கட்சிகள் அதிமுகவுடன் கூட்டணியில் சேரலாம் என்று பொள்ளாச்சி ஜெயராமன் தெரிவித்துள்ளார். பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினர் ஜெயராமன் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது பொள்ளாச்சி தேர் நிலையத்தில் தனக்கு சொந்தமான காலி இடத்தில் வரும் வருமானத்தை கொண்டு ஆருத்ரா தரிசன வழிபாட்டுக்கு பயன்படுத்திக் கொள்ள முருகன் கோவிலுக்கு தானமாக வழங்கியதாக தெரிவித்தார். அந்த இடத்தை தனியார் ஆக்கிரமித்து கட்டிடங்கள் கட்டி வாடகைக்கு விட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இது தொடர்பான வழக்கில் 8 வார காலத்துக்குள் ஆக்கிரமிப்பு கட்டிடங்களை இடிக்க இந்து சமய அறநிலையத்துறைக்கு உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்தார். பன்னீர்செல்வம், பிரேமலதா ஆகியோர் ஸ்டாலினை சந்தித்தாலும் அதிமுகவிற்கு எல்லளவும் பாதிப்பு உண்டாகாது என்றும் பொள்ளாச்சி ஜெயராமன் தெரிவித்தார். செய்தியாளர்கள் சந்திப்பின் போது அதிமுக பொள்ளாச்சி நகர செயலாளர் விஷ்ணுகுமார், மாவட்ட இளைஞரணி செயலாளர் ஜேம்ஸ் ராஜா, வழக்கறிஞர் சிவகுமார் ஆகியோர் உடனிருந்தனர். எங்களை பொறுத்தவரை எங்களுடைய இயக்கம் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு பலம் பொருந்திய கட்சியாக அதிமுக இருக்கிறது. எங்களோடு பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு வலுவான கூட்டணியாக இருக்கிறது. பொள்ளாச்சி தொகுதி மற்றும் இந்த பகுதி மட்டும் அல்ல, தமிழ்நாடு முழுவதும் இப்போ மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டு மக்களுடைய பரிசீலனையில் அடுத்து ஆட்சி மாற்றம் வந்தால் எடப்பாடியார் முதலமைச்சராக வர வேண்டும் என்பது மக்களுடைய பொது நோக்கம். அப்படி இருக்கும்போது கூட்டணி ஒரு பலம்தான். கூட்டணிக்கு யார் வந்தாலும் அது வரவேற்கக்கூடியது தான். ஆனால் ஒரே கருத்தாக எடப்பாடியார் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று ஏற்றுக்கொண்டு அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கும் என்பதனையும் ஏற்றுக்கொண்டு யார் கூட்டணிக்கு வந்தாலும் எங்களோடு நாங்கள் சேர்த்துக்கொள்வோம் உறுதியாக. சென்னை வண்ணாரப்பேட்டையில் காதலை ஏற்க மறுத்த காதலியை அவர் வேலை செய்யும் கடைக்கு சென்று ஆபாச வார்த்தைகளால் பேசி கொலை மிரட்டல் விடுத்தவரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். சென்னை வண்ணாரப்பேட்டையில் வசித்து வரும் 24 வயதான இளம்பெண் துணிக்கடையில் வேலை பார்த்து வருகிறார். இந்நிலையில் இளம் பெண்ணும் லோகேஸ்வரன் என்பவனும் 3 ஆண்டுகளாக காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. லோகேஸ்வரனின் நடவடிக்கை சரியில்லாததால் இளம்பெண் அவனுடனான காதலை முறித்துக் கொண்டுள்ளார். இதனால் கோபம் அடைந்த லோகேஸ்வரன் அந்த பெண் வேலை செய்யும் துணிக்கடைக்கு சென்று ஆபாசமான வார்த்தைகளால் பேசியதுடன் அவரின் ஆடியை கிழித்து தாக்க முயன்றுள்ளார். கொலை மிரட்டலும் விடுத்துள்ளார். இதுகுறித்து அந்த பெண் வண்ணாரப்பேட்டை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் லோகேஸ்வரனை காவல்துறையினர் கைது செய்து அவனிடமிருந்த சிறிய கத்தியையும் பறிமுதல் செய்தனர். அதன் பின்னர் நீதிமன்றத்தில் நிறுத்தி சிறையில் அடைத்தனர். பொது விநியோக திட்டத்தை தனித்துறையாக அறிவிக்க வலியுறுத்தி கடலூரில் தமிழ்நாடு நியாய விலைக் கடை பணியாளர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூரில் தமிழ்நாடு நியாய விலைக் கடை பணியாளர் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில குழு உறுப்பினர் சுரேஷ் தலைமை தாங்கினார். தமிழ்நாடு கூட்டுறவு ஊழியர் சம்மேளனத்தின் மாநில பொதுச் செயலாளர் ஜீவானந்தம், CITU மாவட்ட செயலாளர் பழனிவேல் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு உரையாற்றினர். ஆர்ப்பாட்டத்தில் பொது விநியோக திட்டத்தை தனித்துறையாக அறிவிக்க வேண்டும், பொது விநியோக திட்ட பொருட்கள் முழுமையாக ஒதுக்கீடு செய்து ஒரே நேரத்தில் அனைவருக்கும் வழங்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினர். அரசு ஊழியர்களுக்கும் நியாய விலைக்கடை ஊழியர்களுக்கும் வித்தியாசம் உள்ள 3% அகவிலைப்படியை வழங்க வேண்டும், மகளிர் மாற்றுத்திறனாளி பணிபுரியும் கடையில் இடையாளர் நியமனம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினர். கோவை ஈச்சனாரியில் உள்ள தனியார் கல்லூரி விழாவில் மகாராஷ்டிர ஆளுநர் ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு பட்டங்களை வழங்கினார். கோவை ஈச்சனாரியில் உள்ள தனியார் கல்லூரியின் 14வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இதில் மகாராஷ்டிர மாநில ஆளுநர் ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு இளங்கலை முதுகலை பட்டதாரி மாணவ மாணவிகளுக்கு பட்டங்கள் வழங்கினார்.
இதையடுத்து அவர் மாணவர்களிடம் பேசிய போது உலக அளவில் செவிலிய துறையில் இந்திய செவிலியர்கள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக உள்ளதாக தெரிவித்தார். மாணவர்கள் தங்கள் ஆர்வம் மற்றும் விருப்பத்திற்கு ஏற்ப தங்கள் வாழ்க்கை பாதையை தேர்வு செய்வதால் வெற்றியை எளிதில் பெறலாம் என கூறினார். இவ்விழாவில் அபிராமி கல்லூரி நிறுவனங்களின் தலைவர் பெரியசாமி, முருகநாதன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல், மேல்மலை கிராமங்களுக்கு கூடுதல் பேருந்துகளை இயக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கொடைக்கானல் மலையில் 30க்கும் மேற்பட்ட கிராமங்கள் உள்ளன. இந்நிலையில் மேல்மலை கிராமங்களுக்கு அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் அவ்வப்போது இயக்கப்பட்டு வருகின்றன. மேலும் போதிய பேருந்து இல்லாததால் கொடைக்கானல் பேருந்து நிலையத்திலிருந்து கிளவரை செல்லும் அரசு பேருந்துக்கு அதிக பயணிகள் இருக்கின்றனர். இதில் பேருந்தில் பயணிகள் இருக்கைக்கு இடம் பிடிக்க குழந்தைகள் மற்றும் பைகளை ஜன்னல் வழியாக ஏற்றிவிடும் அவலம் ஏற்படுகிறது. இதனால் தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் பொதுமக்களுக்கு கூடுதல் பேருந்துகளை இயக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை பரங்கிமலை ரயில் நிலையம் அருகே காதல் ஜோடியை சரமாரியாக தாக்கும் வீடியோ காட்சி வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை வியாசர்பாடியை சேர்ந்த இர்ஃபான் என்பவர் தியாகராய நகரில் உள்ள தனியார் துணிக்கடையில் வேலை பார்த்து வருகிறார். இந்நிலையில் சென்னை ஆதம்பாக்கத்தை சேர்ந்த புவனேஸ்வரி என்பவர் செம்பாக்கத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படித்து வரும் நிலையில் இர்ஃபான் வேலை செய்யும் அதே கடையில் பகுதி நேரமாக வேலை பார்த்து வந்துள்ளார். இருவருக்கும் முதலில் பழக்கம் ஏற்பட்டு நாளடைவில் காதலாக மாறியது. இவர்களின் காதலுக்கு இருவரின் பெற்றோர்களும் எதிர்ப்பு தெரிவித்ததால் இருவரும் வீட்டிலிருந்து வெளியேறினர். இந்த தகவல் அறிந்த குடும்பத்தினர் பரங்கிமலை ரயில் நிலையம் அருகே அவர்களை பிடித்து சரமாரியாக தாக்கியுள்ளனர். இச்சம்பவத்தை அறிந்த ஆதம்பாக்கம் காவல்துறையினர் இருவரையும் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். தென்கொரியாவில் நடைபெற்ற 20வது ஆசிய ரோலர் ஹாக்கி சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற இந்திய அணிக்கு மதுரை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தென்கொரியா தலைநகர் சியோலில் தெற்கு ஆசிய ரோலர் ஹாக்கி சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது. இதில் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, ஜப்பான், சீனா, இந்தியா உள்ளிட்ட 18 நாடுகள் பங்கேற்றன. இதில் ரோலர் ஹாக்கி பெண்கள் பிரிவில் ஜப்பான் அணியுடன் விளையாடிய இந்திய அணி வெற்றி பெற்று தங்கம் வென்றது. இதேபோல் ஆண்கள் பிரிவு ரோலர் ஹாக்கி பிரிவில் இந்திய அணி வெண்கலப் பதக்கம் வென்றது. தெற்காசிய விளையாட்டுப் போட்டியில் இந்திய அணி தங்கம் வென்றது. இதுவே முதல் முறையாகும். எனவே இந்திய ரோலர் ஹாக்கி அணிக்காக விளையாடிய 32 வீரர்கள் தமிழகத்தை சேர்ந்தவர்கள் என்பது இன்னும் பெருமையை சேர்க்கிறது. இந்த நிலையில் டெல்லியில் இருந்து விமானம் மூலம் மதுரைக்கு வந்த வீரர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. சென்னை திருவொற்றியூரில் நெடுஞ்சாலைத்துறையை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாமன்ற உறுப்பினர் தலைமையில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை திருவொற்றியூரில் தேசிய நெடுஞ்சாலைத்துறையை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் சார்பில் காத்திருப்பு போராட்டம் நடத்தினர். இங்கு சென்னை துறைமுகம் முதல் எண்ணூர் துறைமுகம் வரை தேசிய நெடுஞ்சாலைத்துறை சார்பில் 4 வழிச்சாலை அமைக்கப்பட்டுள்ளது. இதில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான கண்டெய்னர் லாரிகள் சென்று வருகின்றன. மேலும் இந்த சாலையில் சர்வீஸ் சாலை இல்லாததால் இருசக்கர வாகன ஓட்டிகள் நீண்ட தூரம் சென்று திரும்ப வேண்டிய சூழல் உள்ளது. இதனால் இந்த பகுதியில் 2 இடங்களில் ரவுண்டானாவில் சிக்னல் அமைக்க பல்வேறு தரப்பினர் கோரிக்கை வைத்தனர். ஆனால் இதுகுறித்து தேசிய நெடுஞ்சாலைத்துறை இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மாமன்ற உறுப்பினர் ஜெயராமன் தலைமையில் பொதுமக்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் தேசிய நெடுஞ்சாலைத்துறை பொறியாளர் பழனிசாமி போராட்ட இடத்திற்கு வந்து சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினார். ரவுண்டானா அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து இந்த போராட்டத்தை இன்று நடத்தியிருக்கிறோம். இந்த போராட்டம் இன்று துவங்கியது கிடையாது. கிட்டத்தட்ட 2009 அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் சத்தியமூர்த்தி நகர்ல ஒரு நாள் உண்ணாவிரத போராட்டமாக நடத்தினோம். அதற்கு பிறகு ஊர் சங்கங்கள்லாம் சேர்ந்து ஒரு உண்ணாவிரத போராட்டம் நடத்தினாங்க. அப்பப்ப இந்த பகுதியில ஒரு விபத்து நடக்கும் போதெல்லாம் மறியல் நடக்கும். மறியல் நடக்கும்போது கண்டெய்னர் லாரி 4 நாளைக்கு வராது. மீண்டும் பாத்தீங்கன்னு சொன்னா கண்டெய்னர் லாரி வந்து நிக்கதான் செய்யும். ஏராளமான விபத்து. இப்ப காலையில இந்த போராட்டம் துவங்கிய பார்த்ததுல இருந்து இப்ப வரைக்கும் 4 ஆம்புலன்ஸ்ல ஆக்சிடென்ட் ஆகி கொண்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் இந்த ரோட்ல எவ்வளவு விபத்து நடக்குது என்று. இப்ப அதிகாரிகளோட காவல்துறையெல்லாம் சேர்ந்து பேசும்போது காவல்துறையின் ஆய்வாளரே சொல்றாரு, நாங்களே சொல்றோம் ஒரு நாளைக்கு 2 சாவையாவது நாங்க பார்க்க வேண்டிய நிலைமை இருக்கு அப்படின்றத காவல்துறையே சொல்றாங்க. அப்ப இன்னைக்கு தொடர்ந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பகுதியில விபத்து ஏற்பட்டது மட்டும் தெரியும், நமக்கு இறந்து போனது மட்டும்தான் தெரியும். அந்த இறந்து போனவர்களுடையோ அடிபட்டு காயத்தோட இருக்கிறவங்களுடைய குடும்பத்துடைய பின்புலம் பாத்தீங்கன்னா ரொம்ப கொடூரமாக மோசமாக இருக்குது. மீண்டும் தலைப்பு செய்திகள். திருவண்ணாமலையில் மினி டைட்டில் பூங்காவைக்கு அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தகவல் தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கு 600 புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் என்று அறிவிப்பு.
திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் வசந்தி தேவி மறைவு. வசந்தி தேவி மறைவுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், பாமக தலைவர் அன்புமணி ஆகியோர் இரங்கல். தேசிய விருது பெற்றுள்ள பார்க்கிங் படத்தின் இயக்குநர் ராம்குமார் பாலகிருஷ்ணனுக்கு நயினா நாகேந்திரன் வாழ்த்து. சிறந்த துணை நடிகருக்கான விருது பெற்ற எம்.எஸ். பாஸ்கருக்கும் வாழ்த்து. ரஷ்ய முன்னாள் அதிபர் திமித்ரி மெத்வதேவின் ஆத்திரமூட்டும் பேச்சுக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கண்டனம். அணுவாற்றல் நீர்மூழ்கி கப்பல்களை தேவையான இடங்களுக்கு அனுப்பி வைத்துள்ளதாக மிரட்டல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் லைவ்.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.